ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம நண்பர்களுக்காக நான் செய்த ரம்ஜான் விருந்து பார்க்கலாம். மட்டன் கல்யா பண்ணேன். இதுக்கு நான் தாவத் அரிசியில் பகாரா, சிக்கன் பொரிச்சது, ஷீர் குருமா. வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு தட்டில் மசாலாலாம் எடுத்து வச்சுக்கிறேன். மிளகாப்பொடி, தனியாப்பொடி, மிளகுப்பொடி, சீரகப்பொடி, கரம் மசாலா, மஞ்சப்பொடி, மைதா, சோள மாவு, உப்பு, இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதோட ஒரு 4 ஸ்பூன் நல்ல கெட்டியான தயிர் இதை சேர்த்துக்கலாம். ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். அந்த சிக்கன் நல்லா 7 வாட்டி கழுவி வச்சுருக்கிறேன். அந்த சிக்கனை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மசாலாவில் நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா ஊறட்டும். அது வரைக்கும் நம்ம வேறு வேலை பார்க்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெயில் பெரிய வெங்காயம், ஒரு 4 பெரிய வெங்காயம் இதில் போட்டு வறுக்க போகிறேன். நல்லா செவக்க இதை வறுத்து எடுக்கணும். இது வந்து மட்டன் கல்யாவுக்கு ரொம்ப தேவையான ஒரு வறுத்த வெங்காயம். இந்த வெங்காயம் வந்து வறுப்படுறதுக்கு ரொம்ப நேரமாகும். அதுக்காக நான் உங்களுக்கு கொஞ்சமாக தான் காட்டுறேன். ஃபுல்லாக வறுத்துட்டேன். இந்த வெங்காயத்தை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த எண்ணெயை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ சிக்கன் வறுக்கிறதுக்கெல்லாம் வேணும். இப்போ நம்ம சாதம் தாளிக்க போகிறோம். பகாரா சாதம் தாளிக்க போகிறோம். ஒரு சத்தல் வச்சுருக்கிறேன். அதில் வந்து 100 கிராம் நெய் ஊற்றிருக்கிறேன். 100 கிராம் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். சரியா? இது வந்து தாவத் அரிசியில், இந்த தாவத் அரிசி ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி கூடுதலாக பிடிக்கும். ஆனால் அந்த சாதம் வந்து ரொம்ப உதிரியாக வரும், நல்ல உபரியாகவும் வரும். அதுக்காக இந்த அரிசி நான் வாங்கியிருக்கேன். இதோட இந்த கரம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக பட்டை, ஒரு 5 லவங்கம், 2 ஏலக்காய், அவ்வளோதான். ஜாஸ்தி இந்த பகாராவுக்கு ஜாஸ்தி மசாலாலாம் கிடையாது. இப்போ பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 150 ஒரு 300 வெங்காயம் இருக்கும், அவ்வளோதான். அதை சேர்த்துக்கலாம். ஒரு 9 பச்சை மிளகாத்தூளெல்லாம் இதில் சேர்க்க போகிறதில்ல. வெறும் பச்சை மிளகா காரம் தான். காரம் கம்மியாக தான் இருக்கும் இதில். இல்லை புதினா சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா. ரொம்ப எதுவுமே இதில் நிறைய போடக்கூடாது. இஞ்சி பூண்டு கூட இதில் கிடையாது. போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு நான் பக்கத்தில் சுடு தண்ணி வச்சுருக்கிறேன். நான் வந்து 6 கப்பு அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு 12 கப்பு தண்ணி நல்லா சுட வச்சு வச்சுருக்கிறேன். அந்த சுடு தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். நான் சீக்கிரமாக ஆகும், அதுக்காக தான். இல்லாட்டி அப்படியே கூட பச்சை தண்ணி ஊற்றி அது கொதிக்கிற போது நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அது வேண்டாம், சீக்கிரமாக ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நான் சுடு தண்ணி போட்டிருக்கேன். இப்போ ஒரு 150 கிராம் தயிர் போட்டுக்கலாம். தயிர் போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தயிர் டேஸ்ட்டு இதில் நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் இஞ்சி பூண்டு கூட கிடையாது. இல்லை ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 தக்காளி கட் பண்ணியிருக்கிறேன். இதில் இருக்கிற மசாலாலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நிறையா இருக்கும். இந்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி விட்டுடலாம். இதை பாருங்கள், ஒரு 1/4 கிலோ பாதாம் எடுத்திருக்கேன். 50 கிராம் முந்திரி எடுத்திருக்கேன். நான் எப்போவுமே முந்திரி கம்மியாக தான் சேர்ப்பேன், பாதாம் தான் நிறைய சேர்ப்பேன். இப்போ இதை தோலெல்லாம் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். தோலெல்லாம் நல்லா வந்துடும். இதை எடுத்துட்டு இப்போ நல்லா இதை மையாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ ஒரு கலக்கி விட்டுக்கலாம். இதை பாருங்கள், தக்காளியெல்லாம் நசுக்காதீங்க, இப்படியே இருக்கட்டும் முழுசாகவே. இப்போ வந்து கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நான் போட்டேன். இப்போ அரைச்சி வச்சோம் இல்லையா, பாதம் முந்திரி விழுது, அதுலேருந்து ஒரு 4 ஸ்பூன் நல்லா ஃபுல் ஸ்பூனாக இதில் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாதம் சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் இஞ்சி பூண்டு இதில் சேர்க்கலை. இந்த பாதமோட டேஸ்ட்டு நல்லா முழுசாக தெரியும் இந்த சாதத்தில், அதுக்காக தான். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நான் அரிசி நல்லா கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஊறுது. இப்போ அந்த அரிசி ஃபுல்லாக இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு கலக்கு விட்டுக்கலாம். இப்போ நம்ம உப்பு சேர்க்கணும். இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாம். நல்லா கொதி வரட்டும், இந்த அரிசி வேகட்டும். அது வரைக்கும் நம்ம வேறு வேலை பார்க்கலாம். மூடி போட்டு மூடி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நான் வறுத்தேன்ல, இதை பாருங்கள் எவ்வளோ செவக்க வறுத்துருக்கேன். இதே மாதிரி தான் வறுக்கணும். நான் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இதை நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ சாதத்தில் கொஞ்சம் தண்ணி கம்மியாயிருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாயிடும். அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாதம். கண்டிப்பாக நீங்கள் தாவத் அரிசி வாங்கி பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல உதிரியாக வரும் இந்த அரிசி. கொஞ்சம் போட்டாலும் கூட சாதம் நிறையா கிடைக்கும். நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். தண்ணி ஒரு பங்குக்கு 2 பங்கு தண்ணி வச்சுக்கணும். அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் அந்த தண்ணியை வற்றிருச்சு. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். இப்போ பக்கத்து அடுப்பில் வச்சு இதை தம் போட போகிறேன். இதாங்க தம் போடுறது. நான் போடுற ஸ்டைல் இது தான். இதுக்கு மேலே தண்ணி குண்டான வச்சுருவேன். இந்த தண்ணி குண்டான் கொஞ்சம் சூடாக இருக்க நல்லா அது தம் ஆயிரும். இப்போ பாருங்கள் நல்லா தம் ஆயிடுச்சு. இந்த சாப்பாடு எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் எதுவுமே மசாலாலாம் நிறையவே கிடையாது. மேலே கொஞ்சம் இறக்கும்போது நெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சாப்பாடு இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போது மட்டன் பாருங்கள். மட்டன் நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு இது தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வேகட்டும். ஒரு 4-5 விசிலில் வெந்துருச்சு. நல்லாவே வெந்துருச்சு. நல்லா பஞ்சு மாதிரி வெந்துருச்சு. நல்ல கறியாக தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ பாருங்கள் மசாலா போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கனை இப்போ பொரித்து எடுத்துக்கலாம். மசாலா துளி கூட உதிராமல் நல்லா பொரிக்க வந்துச்சு. அதனால் அந்த சிக்கனை நல்லா நம்ம பொரித்து எடுத்தாச்சு. இதையும் நான் நல்லா சுருக்கிட்டு தான் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபுல்லாக நான் காட்டல. போடுறது எடுக்கிறது அவ்வளோதான் காட்டியிருக்கிறேன். ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருந்தால் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ சிக்கன் பொரிச்சாச்சு. இப்போ ஹலியா பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், நெய் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நிறைய போடாதீங்க, கொஞ்சமாக போடுங்க. ஏன்னா மட்டன் குழம்பு. இதில் லவங்கம், பட்டை, ஏலக்காய் இதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா வெங்காயம், அந்த வெங்காயத்தை நல்லா நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த வெங்காயத்தை போட்ட உடனே கீழே அடி பிடிக்கும். அது பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வேக வச்சுருந்த மட்டன் தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஒரு 3 பெரிய தக்காளி இதை நல்லா அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துடுங்க. கலந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மொத்தம் இந்த குழம்புக்கு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். போரும், ஜாஸ்தி போட வேண்டாம். இப்போ மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வறுத்து பொடி பண்ண சீரகப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாப்பொடி போட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஒரு தயிர் ஒரு 200 தயிர், அதில் 1 கட்டு கொத்தமல்லி சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த விழுதையும் சேர்த்துக்கோங்க. இந்த கொத்தமல்லி தயிர் ரொம்ப முக்கியம் இந்த டிஷ்ஷுக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய், முழுசாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வேணுங்கிறவங்க சாப்பிடுவாங்க, வேண்டாங்கிறவங்க தூக்கி போட்டுருவாங்க. இப்போ நல்லா இது கலந்து வதக்கி விட்டோம்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள் சிக்கன் ஃபுல்லாக பொரிச்சாச்சு. இப்போ இது நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்குறோம் இல்லையா ஆட்டுக்கறி, அதை நம்ம போட்டுக்கலாம். போட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முழுசாக அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி நம்ம இதில் எதையுமே சேர்க்கலை. அந்த தண்ணியை தான் போகிறோம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தும் கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம்னா, நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பாதாம், முந்திரி, அந்த விழுதை சேர்க்க போகிறோம். கரம் மசாலா கொஞ்சம், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலா ரொம்ப போட வேண்டாம், கொஞ்சமாக போட்ட போகிறோம். 1/2 ஸ்பூன் போட்ட போகிறோம். இப்போ இந்த பாதாம் விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா கலந்துட்டுக்கோங்க. மேலே கொத்தமல்லி, புதினா தூவிக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப அருமையான ஒரு மட்டன் ஹலியா.
எலுமிச்சம்பழம் ஜூஸு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். எனக்கு கொஞ்சம் புளிப்பு சுவை இருந்தால் நல்லாயிருக்கும். நான் எலுமிச்சம்பழம் ஜூஸை சேர்த்தேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா எலுமிச்சம்பழம் ஜூஸை நீங்கள் சேர்க்க வேண்டாம். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா இதை கிளறி விட்டு தம்மில் போட்டுருங்க. சாப்பிட்ற வரைக்கும் தம்மிலேயே இருக்கட்டும். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், ஷீர்குர்மா பண்ணிக்கலாம். இப்போ ருமானி சேமியாவை ஒரு நெய் விட்டு தாளித்து அதில் லவங்கம், பட்டை, ஏலக்காய்லாம் போட்டு சுடு தண்ணி ஊற்றி அது கொதித்ததும் நான் சேமியா போட்டேன். சேமியா போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 50 சர்க்கரை போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச முந்திரி பாதம் விழுது போட்டிருக்கேன். அதோட கூட கொஞ்சம் பால் ஊற்றிருக்கேன். அதுக்கு மேலே இப்போ சர்க்கரை கொஞ்சம் தானே சேர்த்தோம். சர்க்கரைக்கு பதில் மில்க் மேட் சேர்த்துக்கலாம். எவ்வளவு இனிப்பு வேணுமோ அதுக்கு மில்க் மேட் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். மேலே கொஞ்சம் பாலை ஊற்றிக்கோங்க. பாலை ஊற்றினா கொஞ்சம் தண்ணியாக வரும். அதுக்கு மேலே ஒரு 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் பாலில் கலந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ஷீர்குர்மா. இது நம்ம பரிமாறும்போது நமக்கு நட்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம போட்டு பரிமாறிக்கலாம். இப்பயே நம்ம நட்ஸு போட்டோம்னா எல்லாமே ஊறி பதன்னு போயிடும். அவ்வளோதாங்க நம்ம விருந்து. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.